பொது இடங்களில் இனி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மக்கள் பெறும் வகையில் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்கள் சென்னையின் பல பகுதிகளிலும் நிறுவப்பட்டுள்ளன. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி. இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். என்னடா உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது? என்னது? ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்கள் என்ன சொல்லி வித்த? பொது இடங்களில் இனி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மக்கள் பெறும் வகையில் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்கள் சென்னையின் பல பகுதிகளிலும் நிறுவப்பட்டுள்ளன. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பரஜா அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அதிமுக பத்திரமா இருந்துங்க. என்னடா சொல்ற? பாஜக அதிமுக விழுங்கிடும் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசுறாரு. திருமாவளவன் முதல்ல அவருடைய கட்சியே அவரே திமுகவோட வயிற்றுக்குள்ள பேசுறாரு. ஹலோ, என்ன ஆகுறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. குடல் வழியா அந்த கழிவு வெளில வரணும், அவ்வளவுதான் பாக்கி. சரியா? உன் கட்சியே நீயே திமுக வயிற்றுக்குள்ள தான் பேசிட்டு இருக்க. நீ என்ன எங்களை வந்து பேசுற? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அடங்கமறு அத்துமீறின்ற ஒரு கட்சியை எப்படி விழுங்க முடியும்? அடங்குமறு அத்துமீறு அறிவாலயத்துல பிளாஸ்டிக் சேருக்கு தேடப்போ, அவ்வளவுதானே. நீ அந்த ஆளை யாரு நினைச்ச? அவனுடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? அடங்குமறு அத்துமீறல வெளியில தான். அறிவாலயத்துக்குள்ள நீ என்ன? உடனே ஒரு பிளாஸ்டிக் சேர் தானே அலைய விடுறாங்க. நீங்க என்ன சார் சொன்னீங்க? நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. தகுதிக்கு மீறி பேசாத. உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஆளூர் ஷானவாஸ்லேருந்து ஆரம்பித்து, பாலாஜிலேருந்து ஆரம்பித்து, பன்னியரசுலேருந்து ஆரம்பித்து, ரவிக்குமார்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் திமுக சொம்புகளாக மாறிவிட்டார்கள். எப்பொழுதோ நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா. சரியா? சிறுத்தைகள். ஆமா, நீ இன்ன சிறுத்தைகள், கொத்தடிமைகள். டேய், நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு 5 பேரை வழக்கு டைமா செத்துமே எங்க அவனுங்க? இந்த வந்திருக்காங்க. வாங்க 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 தலைவரே. கட்டி தூக்கிட்டு வந்தாலும் கட்டு குப்போட காலில் விழுகிறீங்களே. எந்திரிங்க எந்திரிங்க. இல்ல, உன்னையே பிளாஸ்டிக் சேருக்கு அலைய விடுறானுங்க. நீ எதுக்கு மற்றவங்கள பத்தி பேசுற? உன் கட்சியை காப்பாத்திக்கோப்பா நீ முதல்ல. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க அழுவுறீங்க. உனக்கு நான் சவால் விடுறேன், தைரியமா சொல்லு பார்க்கலாம். நான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் உன் கட்சி இருக்காது. டேய் எரும மாடு, செவடா நீ பண்ணி மரமண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. உன் கட்சியை பாத்துக்கப்பா. உன் கட்சியே அங்க திமுக பாதி முழுங்கிடுச்சு. நீ ஏன் திமுகவின் தொங்கு சதை? என்னன்னு அண்ணன் கூட்டு பக்கத்துல வந்து உட்கார்றான். அண்ணன் அவன் தான் கூப்பிடுறான், நான் தம்பின்னு கூப்பிடலையே. வேலைக்கார, தெளிவான வேலைக்கார. விசிகாவோ கம்யூனிஸ்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிமுக, இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், இவைகள் எல்லாம் திமுகவின் தொங்கு சதைகளாக இருக்கின்றன. வீட்டுல வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கு அது திரும்பி முறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். காலையில ஒரு அறிக்கை, நாங்கள் வந்து அதிக இடம் கேட்போம் அப்படின்னு. மதியம் உடனே இன்னொரு அறிக்கை, நாங்கள் அதிகம் கேட்டாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடருவோம். உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா நீ திமுக கூட்டணி தொடர போறியா இல்லையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா?
உங்களை பாருக்கும்பா. அப்போ நாங்கள் எங்களை என்ன பண்ணணும், எங்கள் பிஜேபி எப்படி டீல் பண்ணோம் எங்களுக்கு தெரியும். ஏன் இதே பிஜேபியோட இதே திருமாவளவன் 2001 எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் தான், பாஜகவுடன் கிடையாது. ஆனால் பாஜக திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னவர் தானே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கண்காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. அமைச்சர் சேகர் பாபு கூட பேசினார். உண்மையான முருகர் பக்தர்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்க மாட்டாங்க, அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பிரிக்கிறார், தரம் பிரிக்கிறார். உண்மையான முருக பக்தர், பொய்யான முருக பக்தர் அப்படின்னு தரம் பிரிக்கிறார். அதுதான் சொல்றேன், யார் முருக பக்தர் அப்படின்றத ஒரு பேட்டை ரவுடி வந்து தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேகர் பாபு எல்லாம் தப்பு தப்பா பேசுவார், தப்பு தப்பா புரிஞ்சுக்குவார். அவருக்கு அல்லேலியா தெரிஞ்ச அளவுக்கு அரோகரா தெரியாது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாதான் தெரியுது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இல்லை மளிகை சாமான் வாங்கி போடுறதில்ல ஸ்டாலின் வீட்டுக்கு, அந்த வேலையை மட்டும் பாருங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி தலைவர்கள் அடிச்சிடும். இந்நாள் வந்து அண்ணா போகவே மாட்டேங்கிறேன், இங்கேயே வெட்டியை மாற்றிக்கிறாரு, இங்கேயே இருக்காரு. அதாவது செக்யூரிட்டி தனியாக ஒரு ரூம் இருக்கு, அங்கேயே வந்துட்டு அங்கேயே வெட்டியை மாற்றிக்கிறாரு, வெட்டியை மாத்துறாரு, அங்கேயே சட்டையை மாற்றிக்கிறாரு, அங்கேயே தான் தவங்க இருக்கிறாரு. இவர் அமைச்சர் வேலையை பார்க்க போக மாட்டாரா அப்படின்ட்டு விட்டா நம்ம ஜெட்டி எடுத்து மாட்டிப்பார் போல இருக்கு. சாம்பார் அப்ப எனக்கு பழனியில நீ மாநாடு நடத்தல, முருக பக்தர்கள் மாநாடுன்னு. எதுக்கு முருகன் மாநாடு? அரசாங்கத்துடைய வேலையா இது? அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி முருகன் மாநாடு நடத்துறதான் உன் வேலையா? அடுத்தது என்ன, இயேசு மாநாடு நடத்துவியா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ நடத்த அர்ஜுன் சம்பத்ல எல்லாரையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டியே, எதுக்கு உட்கார வச்சுக்கிட்ட? அன்னைக்கு உனக்கு தெரியலையா இவரெல்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு? தெரியலையா? இன்றைக்கு தான் உனக்கு தெரிய வருகிறதா இவரெல்லாம் மதவெறி பிடித்தவர்கள்னு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீ நடத்தினா எல்லாரும் ஏத்துக்கணும். அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் இது வந்து மதவெறி பிடித்தவர்கள், உண்மையான முருக பக்தர்கள். நீ யார் அதை சொல்றதுக்கு? முதல்ல நீயே ஒரு திருடன், நீ ஒரு திருட்டு பய. திருட்டு பயலாக இருக்கக்கூடிய நீ யார் மற்றவர்களை பார்த்து கை நீட்டுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாய இல்லாம போச்சுடா. அமித்ஷா அப்படின்னு செய்தியாளர்கள் பேர் எடுத்தோடனே துணை முதல்வர் நல்லா வந்து ஈடியாவது மோடியாவது டக்கு நகர்ந்து போயிட்டாரு. நகர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லையே, என்ன காரணம்? அமித்ஷா விட்டு கம்யூனிஸ்ட் உன் கூட்டணிக்கு தலைவர் தானே சண்முகம், அவரை கூட்டு விவாதிக்க வேண்டியது தானே. அவர் தானே சொல்றாரு. உங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரியல, 99% நிறைவேற்றணும்னு சொன்னா மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. அது வந்து உங்க கணக்குல அப்படி இருக்க, நீங்க இபி பில்லு பழைய மாதிரி தான் கட்டிட்டு இருக்கீங்களா? இப்படி எல்லாம் நேரடியா கேட்கிறாரு. இப்ப நான் சொன்ன மின்சார அளவீடு உங்க வீட்ல எல்லாம் மாசம் மாசம் தான் எடுக்கிறாங்களா? இல்ல சார், நீங்களே கேட்டிருக்கலாமே. இவனுங்க வந்துட்டானே, இவங்க சொல்லுவாங்க அடிச்சு விடுவாங்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? இந்தந்த கோரிக்கைகள்லாம் இவங்க நிறைவேற்றிட்டாங்களா? மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு இவங்க வாக்குறுதியில் இருக்கு, இதை இவங்க செஞ்சிருக்காங்களா? இவருடைய வாதப்படியே சொல்றேன், பேரு பெத்த பேரு தாக நீர் லேது அப்படின்னு சொன்னல, அதையே நான் சொல்றேன். உனக்கு தமிழ் உனக்கு தான் அது பொருந்தும். தமிழ் எதுவும் கிடைக்கலையோ முதல்வருக்கு? அவர் தமிழ் மட்டும் அப்படியே அச்சர சுத்தமா அப்படி பேசி கிழிச்சிட்டு பூனை மேல் மது, இதான் நம்ம தமிழ் உச்சரிப்பு. அப்புறம் என்ன நீ என்ன இதையாவது ஒழுங்கா சொன்னீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சரியா? பேரு பெத்த பேரு தாக நீர் லேதுன்னா, ஆமா அதுதான் உங்க ஆட்சிக்கே தான் பொருந்தும். தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீர் லேதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். பேரு பெத்த பேரு தாக நீர் லேது, எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது, இது பார்க்காம வருது எப்படி? என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.